இவங்க போண்டா சுட்டு கொடுக்கறதுக்குள்ள பாத்திரம் கழுவுறது ஒரு ஆள், அடுப்பு கூட்டுறது ஒரு ஆள், சட்டி வைக்கிறது ஒரு ஆள், எண்ணெய் ஏற்றுறது ஒரு ஆள், மாவு விசைறது ஒரு ஆள், வெங்காயம் வெட்டுறது ஒரு ஆள், மிளகாய் வெட்டுறது ஒரு ஆள். யார் எத்தனை பேர்த்து வாடுன்னு வருது. மிளகாய் வெட்டுறது ஒரு ஆள், அது அது பிசிக்கு போடுறது ஒரு ஆள், அரிக்கிறது ஒரு ஆள். கலர் நல்லா தான் வந்துருக்க மாட்டேங்குதா? திருப்புங்க அப்படியே. பரவாயில்ல பரவாயில்ல, ஒரு கடை வச்சாலும் பொழைச்சிக்கலாம், தப்பு இல்லை. அண்ணா எடுங்க போய் எடுக்காத வெய்ய இத்தனை வேக்கான பேசுகள் இருக்குது எடுக்கிறேன். ஏமா ருசி பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் நாங்களே பாத்துக்குவோம். ருசி பார்க்க வேண்டாமா? கரெக்டாக இருக்குது. உப்புக்காரம் நல்ல வேலை உப்பு போட்டு இருக்கு. உங்களுக்கு அருமையாக இருக்குதும்மா. அதுலயே எல்லாரும் செய்யற எத்தனை பேர் செய்யறோம். தாத்தா கொடுத்து ஆறட்டும். இல்ல அப்புறம் கொஞ்சம் அப்படி பிச்சு வைங்க. அது எப்ப சோறு சூடா தான் தின்றுவாரு. உப்புக்காரம் கரெக்டாக இருக்குது. சோடா போட்டம் காட்டிக்கு இந்த மறுமறுப்பு வருது. லைட்டாக போட்டம் காட்டிக்கு. கருவேப்பிலை சூப்பராக இருக்கும். குப்பனா நோ அண்ணா பத்துரும் தீ பத்தரு தீ பத்தரும். ஆயா ஆள் குடிச்சு ஒரு சாப்பிட்டு சாப்பிட சூடாது. போண்டா சாப்பிடுவாங்க. பத்தாது ஊதிடும். தீய நம்ப போடக்கூடாது. ஊத வேட்டைக்கு இருங்க, ஊதாதீங்க. என்ன கோர்ஸ் இல்லைனா விடுங்க. தீய நல்லா வரும். இது போண்டா சாப்பிடு. பல்லு ஒன்றும் தாங்க முடியாது, வலி வரும், சாப்பிட முடியாது பல்லு. வா போகும்போது ஆஸ்பத்திரி போயிட்டு போயிடலவா. என்ன பண்ணுவீங்க? அது என்ன பண்ணுவாங்க என்னன்னு செக் பண்ணி பார்த்து மருந்து மாற்ற கொடுக்கும். கீழக்கோர் கீழக்கோர் இங்கே கொஞ்ச நேரத்தில் சாப்பிட முடியும். கோர் கீழே அது கீழக்கோரே கோர் அப்படியே சாப்பிடு. கரவாய் பல்லு மெல்லு நல்லாவில்ல. கரவாப்பல்லு மெல்லு நல்லா இருக்குதா? ம் ம் அடுத்து கலந்து முடிஞ்சு சாப்பிடு. இதை பார்த்துட்டு இருக்கிறேன். இல்லை இங்கே தீர்ந்து போச்சு. இல்லை என்ன இருக்குது அது இதுக்கு மேலே என்ன தீர்ந்து போச்சு. அப்புறம் அவங்க தின்னுவாங்க. அது என்ன திட்டு இருக்கிறோம்ல, திட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு தான். எங்கே போறீங்க? அது கோல் வா கோ. சரி அப்படியே அப்படித்தான் கோல். நான் எங்கே போகிறேன்? சோக்கை ஆகிப்போச்சு ராய் சுமந்து. அது கொண்டு போனோம் அப்படியே. என்னையா இல்லை அப்புறம் 2-3 வீட்டுக்கு கொடுக்கணும்ல. இது அக்கா வீட்டுக்கே ஒரு 5 படி. அப்புறம் இன்னொரு இது வந்து என்ன பண்ணுறாங்களோ தெரியல. இந்த 30 எத்தனை கிலோ வாங்கி ஆயாட்டு வாங்குது? எத்தனை படி? 30 படியா? 30 படிக்கு என்ன 5 படி மாவுது ஆகுது? என்ன ஆகுது? பாட்டில் கண்டுபிடிச்சி எடுத்தீங்களா? இல்லை சாமி பாரு, நீனே பாரு. அது எங்கே கிடக்குது? கம்முனு அது எங்கே கிடக்குது? நீ போய் எங்கே போக? அது என்னது? ஒரு தட்டம் கைக்கு வர வராமல் தாத்தா தடத்தை காண போ. திருப்போடண்ணா இன்னொரு திருப்பு. அது முதல்ல வந்து நல்லா சூடாயிருக்குமா? எடுக்க வேண்டாம், நல்லா வேகும். நல்லா வேகும். களைப்பில் வந்து என்ன பண்ணுதுன்னா அது இதாயிரும். கொடுங்க வேவ் கொடுங்க. அப்படி
பல்லு வலிக்கு ஏதோ ஒன்று இது போகும்போது வா, அப்புறம் அங்கேருந்து நடந்து வந்துரு, மருந்து வாங்கி கொடுக்குறேன். கம்மல் போகும்போது நீ அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கணும். அது பல்லு கண்டிப்பாக அந்த பல்லு உழுகு, அதில் மாற்றம் இல்லை, வலிச்சு தான் உழுகு. ஆமாம், அதுக்கு பல்லு உழாத மாதிரி இருக்கும். ஒன்றுமே உழாத மாதிரி ஒன்றும் பல்லு வலி ஆச்சுன்னா பல்லுங்க முன்னாடி பல்லா ஏன்னா அந்த முன்னாடி பண்ணி நீ நீங்க என்னவோ கொஞ்சம் கடிச்சிருக்கிறீங்க பாங்காட்டுக்குள்ளாரு. இல்லை ஐயோ நான் கறியெல்லாம் இல்லை இல்லை பேச்சு அப்படி ஆளுங்க படி பேசுறதுனால பல்லு போகும். பேசினா பல்லு போயிருமா? ஆமாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. பல்லு போயிடும். ஏதோ ஒரு இடைஞ்சல் இருக்குது, இல்லாத பல்லு வலி நமக்கெல்லாம் வராது. ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும். ஆமாம், காப்பி அப்படிதான் பத்திர சூட சூட குடிக்கக்கூடாது. காஃபிலாம் சூடாக தான் குடிக்கணும், கொதிக்க குடிக்கணும். பல்லு எப்பவுமே வந்து எந்த பொருளாக இருந்தாலும் சுட சுட சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. 6 வயசு தான் சாப்பிடணும். இந்த ஆட்டுக்குட்டி ஒரு நாள் என்ன வச்சு செவலாட்டுக்குட்டி வாய் குத்திட்டு இருக்கேன். அதை சொல்லு முதல்ல. வாங்கி குத்திட்டு போய் கட்ட போகும்போது விஸ்கு அடிச்சிருக்கு, கொம்பு போட்டுருக்கு. அதுதான் உங்களுக்கு வலி. இப்போ அது என்ன பண்ணுதுன்னா அந்த ஆட்டுக்குட்டி விட்டு உள்ள போங்க நம்ம அதிகமாக வலி வருது. இல்லை இல்லை இல்லை, அது யானை இடிச்சுக்காது. இவர் என்ன பண்ணாரு, எடுத்தாரு, மாற எடுத்தாரு, தாயோட பொத்துன்னு அடிக்கிறது, தாயோட பொத்துன்னு அடிக்கிறது, அப்படியே தான் ஆட்டுக்களை அடிக்கிறது. அந்த ஆடு என்ன பண்ணுறது, நல்லா அதிகமாக கோவம் வந்ததா இப்படியே நிற்கிது பட்டுறது. இப்போ வந்து சேமாரில் அடித்தா அதுக்கு அது கோவம் வருமா? ஆபத்தோட போனா எல்லாம் ஆடு மாடு போய் மேய்ட்டு ஆபத்தோட போனா எல்லா ஆடும் உயிர் புரிஞ்சு ஆத்தோட ஒரு கிளிமின்னு தெரியுமல்ல, இது விசுக்குன்னு என்ன ஆத்தூர்ல முதல்ல விசுக்குன்னு குத்திட்டுங்க வாயா. எங்க அம்மா வேற ஒண்ணும் இல்ல, அதுக்கு உங்களுக்கு மாத்திரை வாங்கி சாப்பிடுங்க. இந்த ஆடுகளே குத்தி குத்தி வாரி போடுது, பரவாயில்ல. இப்போ அந்த ஆடுக்கு பல போடுது, வேர்ல அடிச்சிருச்சு நல்லா கொம்பு. அந்த கொம்பா பண்ணி ஆடு போய் நம்மளை காப்பாற்ற போகுதா? போட்ட ஸ்பீடா வரும். அது இருக்க நோவு பண்ணி அது சாவைக்கு பார்க்குது. அதனால தான் நோவு அந்த 5 நாள் நம்ம வர்றது. எப்ப அடிச்சது? எவ்வளவு நாள் இருக்கா? அது இப்போ குச்சி கூட ஒரு 2-3 மாதத்துக்கு இருக்கும். ஓ, அப்பதான் இருக்குதா? அப்போ இது தானா தேடணும் வேணாம், தானா தேடணும். அப்போ இந்த பல்லு உழுகாது, வீக்கம் இருக்கு உள்ளார. சொல்ல முடியாது. எங்க அம்மா வெள்ள அப்புறம் ஒரு ஆடு குத்தி கட்டு இல்லையா? யானை சேமாரில் அடிச்சா அது அப்படித்தான் வலிக்கும். ஆடு ஆபத்தோடு போது குத்துனது ஒரு காலம் அங்கே கல் வெட்டி, காலம் அங்கே கல் வெட்டி பஸ் கட்டி காயம் பார்த்துக்க. ஏன் சித்தி, ஏன் என்னை முதல்ல அவுத்து விடல அப்படின்னு வந்து இடிக்குதுங்கிறாரு. ஏன் என்னை முதல்ல அவுத்து விடலின்னு வந்து இடிக்குதுங்கிறாரு. ஐயா போஸ் கொடுங்க எனக்கு பாருங்க, இப்படி பார்க்கணும். திருப்பி பாரு, ஆயாளுக்கு முன்னத்தம்பல் ஒன்று காணும். சாப்பிடுங்க, நீ சாப்பிடுறதுக்கு தான் போகணும். இங்கேதான் குறைச்சாலங்கள உட்காந்துறேன், அங்கே இங்கேயும் தையும் ஆடிட்டு இருக்கிறேன். தரத்தில் போட்டு வாங்க, சித்திக்கு தரத்தில் போட்டு. அப்புறம் இங்கே போய் வீடிங் புட்டு போய் காட்டினாங்க, அங்கே வீடிங் புட்டு போய் காட்டினாங்க. அசிங்கமால வேற மட்டும் தின்னு தண்ணி குடிச்சோம்னா நல்லா இருக்குது. டமாட்டோ தின்னு தண்ணி குடிச்சா போதும். என்ன பண்ணுறேன்? சித்தி போட்டு கூட எனக்கு வேண்டாம், தட்டு ஆயா போட்டு கொடு. என்னம்மா பக்கலாம் ஆயா வாயில் முறுக்குதா? வேணுக்குள்ளதாம்மா சாப்பிடுங்க. காரமெல்லாம் இல்லையா? கரெக்டாக இருக்குதா? கரெக்டாக இருக்குது. காரமெல்லாம் ஜம்முனுக்கு எப்படி கலர் மாதிரி தானே? ஜம்முன்னு ஆயிடுச்சு. பார்த்தா எப்படி இருக்குதுன்னு இந்த கைக்கே வருது. போது போது போது, அதை விட்டுருங்கண்ணா, அதை விட்டுருங்க. கையை வச்சு விடுது. டீ தணல் கம்மியாக இருக்குது எனக்கு, விட்டுருங்க. போது வாங்கிட்டு வந்து தனியாக கொண்டு அப்புறம் நான் எதுவும் எதுங்கிறது அது அவத்தெல்லாம் சொல்கிறேன். எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஐயா, உனக்கு தான் கொடுப்பாங்க. டீ சூடு இல்லை ஒன்று கொடுப்பாங்க, கொடுப்பாங்க. நல்லா இருக்குதா? நீ தின்னு வர. சூப்பராக இருக்குதுங்க. இன்னைக்கு தான் போண்டா மாதிரி இருக்குது. இதெல்லாம் போண்டாவா பக்கடாவா அது என்னன்னு தெரியலையா? நல்லா ருசியாக இருக்குதுங்க. இங்கே இருக்கு
நல்ல ஒரு நிமிஷம்யா ஆ இதா வேற கரம்பூர் போகலாம் ஆஸ்பத்திரி போய் ஒரு ஊசி போட்டுடலாம் ஆ கடாய் முட்டி போடுச்சா வாயில் ஆடா அதுதான் நான் கூட இப்போ சேர்த்துக்கேன் பல்லு இப்போ வாய் மேலே முட்டுது பல்லு வெளியாகிடுது கடாய் முட்டி போடுது ஆடு கடாய் சரி போய் ஊசி போட்டு வந்துடலவா திருவைக்கு ஆ நாம் இல்லைன்னா எப்படி தூங்குவாப்பா இந்த ஆடு குத்தினாலும் நோவுது அது நோவுதா ம் அது நோவுதா நோவுதா ம் சாப்பிட நல்லா கதை நோவுதா ம் தின்னு மாதிரி அக்கட்ட போய் வாங்கிக்கோ நல்லா இருக்குதுயா எனக்கு அதிகமாக திங்கலது என்ன நம்ம ஆடிக்கு ஒரு நாளைக்கு அமாவாசைக்கு ஒரு நாளைக்கு திங்கலாம் அதனால் நமக்கு ஒன்றுமா தான் ம் சோறு தானேங்க அதுக்கு மேலே என்ன இருக்குது வாழ்க்கையில் சோறு தான் இன்னும் கோடி கோடியாக சம்பாரி மாடி வீடு கட்டு மெத்தி வீடு கட்டு ஒரு கோடி ரூபா காடு வாங்க ஆடிக்காரை வாங்க அந்த காரை வாங்க இந்த காரை வாங்க 16 பொம்பளை கட்டுப்போம் சொத்து வாங்க காட்டை வாங்க ஊட்ட வாங்க ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை நீ இன்னைக்கு ஒரு ஆறு சோறு நின்று அப்படி நிம்மதியாக தூங்குறியா அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு நீ தின்னு ம் சாப்பிடு இந்தா அது பரவாயில்ல மொழி முடிச்சுட்டு நீ சேரட் வந்து போட்டு குக்கு சித்தி உட்காரத்துக்கு தான் நாம வைக்கிறோம் என்னால் போட்டுக்காரு கீழே உட்கார ஒரு நாளைக்கு ஒரு 5-6 கிலோ நல்ல இந்த ஜிலேபி மீனை பெருவெட்டு பீஸை எடுத்துகிட்டு வந்து சுத்தி கையால் நல்ல குழம்பு வச்சு சாப்பிடுவோம் நெக்ஸ்ட் டைம் 2 நாளைக்கு கால் பார்த்துட்டு மாதிரி ஆள் பிடிச்சி வச்சுட்டு வீட்டில் ஏசாமி இப்போ ரேட் வீலருக்கு யார் பார்த்துக்கிறா அந்த ஐஸ்கிரீம் கம்பெனி இருக்கிற பையன் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்துக்கோ அப்படிங்களா வீட்டில் அங்கே தான் இருக்கிறான் சரி சரி ஆ சின்ன பையனா இருக்கிறான் அதான் அப்பப்போ ஓடி ஐஸ்கிரீம் பண்ணி கம்பெனி வீட்டிலே தான் சுற்றி விட்டுருக்காங்க சரி சரி அந்த தொட்டுப்பட்டி தானே சரி சரி அவங்க பார்த்துக்குவாங்க நான்வெஜ் என்ன கொடுக்குறீங்க நான்வெஜ் என்ன கொடுக்குறீங்க ஓ அதே போட்டுறீங்களா மஞ்சப்பொடி போட்டு மஞ்சப்பொடி அரிசி உள்ள போட்டு வேக வச்சு அப்படி கொடுத்து அப்புறம் சிக்கன் எடுத்துட்டு பிராய்லர் கொடுக்காதீங்க என்ன மஞ்சப்பொடி போட்டாலும் வேஸ்ட் அது அதுக்கு செட் ஆகாது இது எங்க நம்ம மோச மாட்டேங்குது அங்க பாரு கொஞ்சம் கூட கையும் காது சும்மாவே நிற்க மாட்டேங்குது போய் பொறுக்கிறதுல இந்த ஒரு கை இருக்குது அப்போ அப்படியே போடு போடு ஓரமாக போடு ரைட் ரைட் போடு ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகுது கையில் இருக்கிறது பூரா உளுத்தி போடுங்க என்ன அது இன்னும் ஒரு வழக்கமாக மாட்டோம் எண்ணெய் கொஞ்சம் நேரம் விட்டு அப்புறம் பாட்டிலில் வடித்து வச்சுக்கண்ணா இல்லை ஆறணும் அதுதான் ஆறுனதுக்கு அப்புறம் தான் சொல்லுது நல்லா வேவு இது கொஞ்ச நேரம் வெந்தா தான் பொடி இன்னைக்கு காப்பி குடி காற்று அடிச்சப்போ தானே உதவிது இதெல்லாம் கரு அவரை ரெண்டும் தான் கரவரை பெரியவரை இது தெரியும் இந்த கரு இதெல்லாம் கரைக்குது இதில் இது இதில் இது வெள்ளை இது வெள்ளை கருப்பு எல்லாம் எந்த மருந்து மாயம் கிடையாது அப்படியே அது வாட்டுக்கு வர வேண்டியதான் இன்னும் மருந்து அதுதான் மழை பெய்ஞ்சா வருது மழை இல்லைன்னா வருது இது வந்து செவ்வாய் வர இது கரை வர இது வெள்ளை வர வேக வச்சு பொரியல் பண்ணி இது இது இப்போ இது எப்படி என்ன குழம்பு இப்போ இதுக்கு உப்பு தண்ணி வைப்பியா வேக வச்சு உப்பு தண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் சுண்டை தண்ணி வடிச்சிட்டு தாளிச்சுக்கலாம் ஓ தாளிச்சு சாப்பிட்டுக்கிறது அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் ரெண்டு தான் பண்ணுறீங்க கடைவெல்ல முடியாது கடைய முடியாது பருப்பு அரைச்சி போட்டுக்கலாம் அது வேண்டாம் விடுங்க தானே அங்கே அவர் காப்பியெல்லாம் இங்கே உளுத்துட்டு சாப்பிட்டோம் அது அப்படியே வந்துச்சு பார்த்துச்சு
மசாலா காக்கு இது சோறு கிண்டிக்கினா தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அது ருசி. நல்ல ஒரு 10 பருப்பு உப்பு தண்ணி இருந்தால் போதும். ஒரு உருண்டை களியை வெள்ளச்சோத்து களி இறங்கி 10 பருப்பு போட்டு 10 பத்தாலும் பத்தாது. பருப்பாலும் அது இல்லை, ஒரு ஆளுக்கு சொல்கிறேன். ஒரு ஆளுக்கு பத்தாது. நல்ல ஒரு காப்படி இருந்தால் போதும். அதில் வந்து காப்படி இருந்ததுன்னா உப்பு தண்ணி நல்லா வரமிளகாய் உப்பு போட்டு வரமிளகாய் உப்பு அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் அந்த கருவேப்பிலை வெங்காயம் போடுறீங்களா? வெங்காயம் வெட்டி அந்த தாளிச்சா நல்லா இருக்கு. தாளிச்சு அப்படி தண்ணி மாதிரி வச்சு தொட்டு தொட்டு அப்படி சாப்பிட்டுக்கிறது. உப்பு தண்ணி அப்படி தானே கொடுக்குறாங்க. அப்புறம் அது அவரை சுண்ட வச்சா உப்பு தண்ணி சுண்ட வச்சு பொடி போடணும். அது அவரை தண்ணி வடிச்சுட்டு அவரை தாளிச்சுக்குவாங்க. உப்பு தண்ணி சோத்து கைக்கு ஊற்றிக்குவாங்க. தொட்டு தொட்டு சாப்பிட்றோம். இல்லாட்டி வேணா அப்படியே சரி போச்சு. இந்த பக்கத்தில் சாப்பிட்டு கூட்டு மாதிரி கூட பண்ணி கூட பண்ணி சாப்பிட்றாங்க. ஆட்டி ரைட் ரைட் ரைட். சொரக்காய் கூட சேர்த்தி சொரக்காய்க்குதுல்ல அம்மா விதையேற்றி வச்சுக்குதுல்ல, சொரக்காய் கூட சேர்த்து அப்படி கூட்டு மாதிரி எல்லாம் போட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு கேரட்டு இது போட்டு பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும் குழம்பு. நிறைய போட்டுக்கணும்ல. அப்புறம் வந்து நல்லா வெந்துட்ட பண்றவாங்கள பண்ணிட்டு நல்லா கத்திரிக்காய் போட்டு சாறு பண்ணி சாறு பண்ணி தான் எங்க வந்த நாட்டு எங்க அந்த ஆட்டாக்கல் எங்கேயே பண்ண ஆட்டாக்கல் ஆட்டங்கல் அப்படி வித்துருக்கிற ஆட்டங்கல்ல இதுதான் ஆட்டாது. அப்புறம் நான் ஆட்டி கொடுத்தேன். நான் ஃபர்ஸ்ட் முதல்ல மீனுக்கெல்லாம் ஆட்டினது நான் தான். மீனுக்கு கல்லு கொத்தோனுங்க. இது காசு வாங்கிட்டு போயிட்டான் 100 ரூபாய்க்கு. அதான் அது அப்படியே அப்படியே 1-2 கொச்சிட்டு காசு வாங்கிட்டு போயிட்டான். என்ன இப்பதான் கொத்துறான். அப்படியே ஆட்டுக்கல் எங்க அங்க அங்க வச்சுக்குதா? கழுவுனா ஆட்டலாம். வெங்காயமாவே தாளிச்சு நல்லா கொத்துல காசு 100 ரூபாய் உட்காந்து கொஞ்ச நேரத்துக்குள்ள கொத்திட்டு ஜாமி எடுத்து போயிட்டான். என்ன பண்றது? காசா தூக்கி போயிட்டான். பாட்டுனுக்கு 2 ஏற்று வை. இப்போ சிட்டி செஞ்சு வை. கொஞ்சம் தட்டுக்குள்ள போடு சாப்பிடுங்க. ஏறுங்க. இல்லை டீ முடிவு வரைக்கும் கொஞ்சம் இருக்குங்களா? வெய்யுமா அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 1 வெய்யுங்க சாப்பிட்டு. இப்போ பாட்டுனுக்கு 2 எடுத்து தட்டுக்குள்ள போட்டு கொடு. கையில் கொடுக்கா தட்டுக்குள்ள கொடு. அங்கே வேலை விட்டுறாங்க. இப்போ பாட்டுனுக்கு 2 கொஞ்சம் தட்டு கடை சாப்பிட்டு கூடாது. வாந்தி பண்ணிடும். ஆமா சாப்பிட்டது பூராமே இல்ல அது பண்ணுது. நான் பண்ணும்போது பண்ணு. இப்போ அப்படியே கண்ட்ரோலா இருந்துக்குது பாவம். அதுக்குதான் நைட் நேரத்தில் கொஞ்சம் அளவு எல்லாம் 2-3 மணி தானே ஆகுது. இன்னும் கொடுக்கூடாது. இன்னும் சோறு கீரை எதுவும் கொடுத்துடாதீங்க. தண்ணி மட்டும் கொடுத்தா போதும். கொடுக்கணும். அது நீ தான் கரெக்டான ஆளு. ஆமா என்ன திங்க வரைக்கும் தின்னு செத்தா கிடக்குது. என்ன நாம பல்லோ வந்துருச்சு. பல்லோ வந்துடுது. எப்படி போயா சரி 2 எடுத்து காடி விளக்கிட்டு வேற வந்துருக்கிறேன். மாற எடுத்து நான் அடிச்சேன். அது விடுமா கம்மனா தாய் விடுதானே. அதாவது மனுஷனு பேசுறத விட ஆடு மாட்டை பிடிச்சி கண்ட வழியே பேசுறது ஜாஸ்தி. எப்படி கடை வழி முடியாது. இதே சாமி புழுகு பொத்து நாட்டா அதுக்கு மட்டும் போவரத அதுக்கு இத்தனை வேலை செஞ்சு என்ன வருது? ஏன்னா விசுக்கு குத்திட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணுவா. தஞ்சை வைக்குது கொஞ்சம் விறுவிறுக்கும். இல்ல ஆட்டையா பசுங்க அப்படியே பேசக்கூடாது. அது பாவம்
ஓ பௌத்துக்கு மட்டும் நல்லா சாப்பிட்டுக்கணும் சரியா? பல்லு வலி இருந்தாலும் மயிலாம் தெரிஞ்சு ஆஸ்பத்திரியை நம்ம பார்த்துக்கலாம் சரியா? பரவாயில்ல, நீங்கள் அக்காலத்தையுமே நிறைய பாடுபட்டு போட்டாங்க. அது அறுக்கும் போது என்ன தெரியுதா, இப்படியும் போகுது வளைஞ்சு. ருசியாக இருக்குதுல்ல இன்னைக்கு? ருசியில் நீ என்னைக்கே ருசி இல்லைன்னு சொல்லி ருசியாக இருக்கு. ஒரு நாள் திங்கிறதுல அப்புறம் தெரியாத எப்படி இருக்குதுன்னு சொல்ல கொஞ்சம் பாதி கொடுங்க. நீ திங்கிறதுல பாதி அது எடுங்க, அது எல்லாம் தின்றது. இப்போ மறுபடியும் வாங்கிட்டு வா. அதெல்லாம் தண்ணி போகணும். தண்ணிக்கு மாமா போய் வெடி சமத்துல இருப்போம், வெடிஞ்சு சமத்துல இருப்போம். பொழுதுக்கு மட்டில் மத்தியானம் கேட்குறீங்க எப்படி அது போய் சாகுறேன். ஆமாம், வேற கம்மி படியா போ, கொஞ்சம் போண்டா வாங்கிட்டு போ. நான் சாப்பிடுவேன். நான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நீ வாங்கிட்டு வந்து கொடுத்தா திம்பேன். ஓ நீ வாங்கிட்டு வந்து கொடுத்தா திம்புறீங்க, ஒன்றும் திங்க மாட்டேன். கூப்பிடா நீ சாப்பிடு, நல்லா வரணும் சாப்பிடு. கரசோருக்கு கொஞ்சம் கொடுத்து இந்த போண்டா கடிச்சு சாப்பிடணும், சூப்பராக இருக்கும் ஐயா. கரசோறு கொடுப்பாங்க வாங்கி. இந்த மீன் ஒரு நாளைக்கு வாங்கிக்கணும். வந்தேன் இந்த இது போட்டுக்கணும், மிளகு கல் ஆட்டி குழம்பு வைக்கணும். அது இந்த 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 மீன் ஆகாது, கீழே குண்டேரி பழத்தில் வாங்கிட்டு வரணும். பூரா முல்ல நல்லா குண்டேரி பழத்தில் பெருவெட்டி மீனாக வாங்கிட்டு ஜிலேபி வாங்கிட்டு வந்தா குழம்புக்கு கொஞ்சம் ஜம்முன்னு இருக்கு. அன்னைக்கு ஒரு டைம் பண்ணுமே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த வாரம் பண்ணிடல ஒரு நான் பிள்ளை குட்டி வந்து அன்னைக்கு பண்ணுதானே ஐயா? பட்டை மீன். அது பட்டை மீனா ஜிலேபியா இதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒவ்வொன்று முள்ளு இல்லை, ஒவ்வொன்றும் ஏகப்பட்ட முள்ளு. இன்னும் அக்கா கூட வந்ததுக்கப்புறம் மீன் செய்யவே இல்லை. சும்மா இந்த கோழிக்கறி தான் வறுத்து இருக்கு, பிரியாணி மீன் தான். கோழிக்கறி வறுத்தோம். போதுமாங்கண்ணா? நோஞ்ச வைக்கிட்டா? நான் வேணா போய் சாப்பிட்டுக்கிறேன். அது கொஞ்ச நேரம் கம்மல் படைய ஏன் பல்லு வலிக்குது வலி போயிட்டு சொல்லி மீன் எல்லாம் வச்சுட்டோம். இவங்க எங்க போயிட்டாங்க. யோ மணி என்ன மட்டை மத்தியம் தண்ணி அப்பனா என்ன நோ மாட்டுக்கு தண்ணி இல்லையா? சரி போ. ஓ ஆண்டவனே. ஓ இங்க பாரு, இதான் கடைசி நட. உனக்கு தண்ணி எடுத்தீங்கன்னா போகிற இந்த வானை போச்சு பிடி உடச்சி போடுவேன். அதில் மாடு தண்ணி இது பத்தாத கொண்டு பழக்கம் பிடிச்சிட்டு போய் காட்டு. ஏன் சமந்துட்டு இருக்கிற பைத்தியக்காரா? சீக்கிரம் கால் செருப்பு போட்டுக்கிறியா? ஓ